அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer. Blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. Psalm chapter 72 verse 1 to 20. சங்கீதம் 72 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். A psalm for the Solomon. Give the king the judgments, O God, and the rightnesses unto the king's son. வசனம் 2. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். He shall judge the and people with rightnesses, and the poor with the judgment. வசனம் 3. பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தையும் தரும், மேடுகள் நீதியின் வீடு இருக்கும். The mountains shall be bring in peace to the people, and the little hills by the rightnesses. வசனம் 4. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை விசாரித்து இடுக்கண் செய்கிறவனை நெருக்குவார். He shall judge the poor of the people. He shall save the children of the needy, and broke in the peace the oppressor.
வசனம் 5. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். They shall fear thee as long as the sun and the moon endure regards all the generations. வசனம் 6. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழை போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். He shall come down like rain upon the mown grass as shower that water the earth. வசனம் 7. அவருடைய நாட்களில் நீதிமான் தெளிப்பான். சந்திரனுள்ளவரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். In the day shall and these righteousness flourish and abundance of the peace so long as the moon and endureth. வசனம் 8. ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நீதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். He shall have the dimension also from sea to the sea and from this river unto the end of the earth. வசனம் 9. வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மன்னனை நக்குவார்கள். They that dwell in the wilderness shall bow before him, and his enemies shall lick this dust. வசனம் 10. தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் கன்னிகைகளை கொண்டு வருவார்கள். சேபாவில் உள்ள ராஜாக்கள் வெகுமான்களை கொண்டு வருவார்கள். The king of the Tarshish and of the Israelites shall bring and present the king of the Sheba, and the Sheba shall offer gift. வசனம் 11. சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். He shall and king shall and fall down before him, shall and nation shall and serve him. வசனம் 12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர்கள் விடுவிப்பார். For he shall and deliver the needy when he and cried, the poor also, and him and that hate and no an helper. வசனம் 13. பலவீனனுக்கும் எளிமையானவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். He shall and supper the poor and needy, and they shall and save the souls of this needy. வசனம் 14. அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கு கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். He shall redeem their soul from the deceit and the wilderness, and the prosecutors shall and their blood be and this and sugar. வசனம் 15. அவர் பிழைத்திருப்பவர் ஷேபாவின் பெண் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். எந்த நாளும் சோத்திரிக்கப்படுவார்கள். And he shall live, and chew the him shall be given of this gold of the Sheba, and prayer also shall and be and made for him and continually, and daily shall and he be praised. வசனம் 16. பூமியிலே மலைகளின் உச்சியிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டு இருக்கும். அதன் விளைவு லீபனோனைப் போலே அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். There shall and be an headful of corn in the heath upon the top of the mountains. The fruit thereof shall and shake like an Lebanon, and they of the city shall and flourish like an grace of the earth. வசனம் 17. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தானம் பாரம்பரை நிலை இருக்கும். மனுஷர்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
எல் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கிய முடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். He shall be continued as long as the sun, and man shall be blessed in him, and nation shall call him and blessed. வசனம் 18. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தாரேயாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரை அதிசயங்களை செய்கிறவர். Blessed be the Lord and God, the God of the Israel, who only doth wondrous things. வசனம் 19. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். And blessed be his and glorious name forever, and let this and whole earth be and fulfilled with him glory. ஆமேன் and ஆமேன். வசனம் 20. ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. The prayers of the David, the son of the Jose, Isaiah, are the ended.